ஒரு ஆணிடம் இப்படி பழகி பாருங்கள், நீங்கள்தான் உலகம் என்று இருப்பான். அதை பற்றி இந்த வீடியோவில பார்ப்போம். நீங்கள் சொல்லுகின்ற அனைத்தையும் அவன் ஒத்துக்கொள்ள வேண்டும் என்று ஒருபோதும் எதிர்பார்க்காதீர்கள். ஆண்களுக்கு அதிகம் பேசுகின்ற பெண்களை பிடிக்காது. நீங்கள் ஆண்களோடு பேசுகின்ற போது முக்கியமான விடயங்களை சுருக்கமாக கூறி முடித்துக் கொள்ளுங்கள். அவனுக்காக செய்தவற்றை எந்த நேரமும் சொல்லிக்கொண்டே அவனிடம் புலம்பாதீர்கள். எதுக்கு எடுத்தாலும் அழுது புலம்புவதை முதலில் நிறுத்திக் கொள்ளுங்கள். ஆண்கள் வேறு வேலைகளில் இருக்கின்ற பொழுதும் அவனோடு பேசச் செல்லாதீர்கள். அப்படி பேசச் சென்றால் அவனின் கவனம் உங்கள் வீச்சில் இருக்காது. அவனுக்கு செய்த உதவிகளை சொல்லாமல் இருந்தால்தான் உங்களை அவன் உயர்வாக நினைப்பான். எந்த நேரமும் உங்கள் முகத்தை கோணிக்கொண்டு வைத்திருக்காதீர்கள். உங்கள் மீதான பிரச்சினையை அது உண்டாக்கிவிடும். உங்கள் உணர்ச்சிகளை ஆண்களால் புரிந்து கொள்ள முடியாது. உங்கள் உணர்வுகளை சமாளிக்க கற்றுக்கொள்ளுங்கள். உங்களுக்கு தேவையானவற்றை அவனிடம் மனம் திறந்து கேளுங்கள். அவனாக புரிந்து கொண்டு செய்து தர வேண்டும் என்று ஒருபோதும் எதிர்பார்க்காதீர்கள். நீங்கள் உணர்ச்சி வயப்படுகின்ற போது உங்களை எப்படி சமாளிக்க வேண்டும் என்கின்ற திறன் அவனிடம் குறைவு. வாய்ச்சண்டை பிடிக்கின்ற பொழுது ஒரு ஆணால் உங்களை வெல்லவே முடியாது. சண்டை பிடிக்கின்ற போது உங்களது உணர்வுகளை மட்டும் கொட்டி தீர்க்காமல் அவன் பேசுவதற்கும் அவன் பேசுவதை கேட்பதற்கும் அவனுக்கு இடமளியுங்கள். அவனுக்கு என்ன, எப்படி அமைதிப்படுத்துவது என்ற அறிவு குறைவு. இதனை புரிந்து கொண்டு அவனோடு சமாதானமாக நடந்து கொள்ளுங்கள். பெண்கள் பிரச்சனையில் இருக்கும்பொழுது அவளுக்கு எப்படி ஆலோசனை வழங்க வேண்டும் என்கின்ற திறன் ஆண்களுக்கு குறைவு. ஆண்கள் உரையாடலை முடிக்கத் தொடங்குகின்ற பொழுது சில பெண்கள் அதனை தொடர ஏதாவது ஒன்றை பேசிவிடுகிறார்கள். இதனாலேயே அதிகமான ஆண்கள் அப்படியே அமைதியாகி விடுகிறார்கள். நீங்கள் விரும்பும் அனைத்துக்கும் அவர் ஆர்வம் காட்ட வேண்டும் என்று நீங்கள் ஒருபோதும் எதிர்பார்க்கக்கூடாது. அவனோடு பேசுகின்ற போது எந்த விடயத்தை பற்றி பேச வேண்டுமோ அதை பற்றி மட்டுமே பேசுங்கள். பேசுகின்ற போதும் குறிப்பிட்ட விடயத்திலிருந்து இன்னும் ஒரு பழைய விடயத்துக்குள் தாவி செல்லாதீர்கள். எந்த நேரமும் அவனிடம் புலம்பிக் கொண்டே இருக்காதீர்கள். இது அவனுக்கு பிடிக்காது. அவனுக்கு கட்டளையிடும் விதமான உங்கள் வார்த்தைகளை, பேச்சுக்களை குறைத்துக் கொள்ளுங்கள். அல்லது அப்படி அமைத்துக் கொள்ளாதீர்கள். உங்கள் எதிர்பார்ப்பு ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்ள ஒருபோதும் உங்கள் கைகளால் வெட்டி அவனை உங்கள் பக்கம் சேர்த்து கொள்ள முயற்சிக்காதீர்கள்.